ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுவையான பூசணிக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பூசணிக்காயில் நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய நன்மைகள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக குழந்தைங்களுக்கு நம்ம அடிக்கடி சமைச்சு கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம கூட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சுக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. அதில் 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வறுத்து விட்டுருங்க. ரொம்ப நேரம் வறுக்க வேணாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணி ஊற்றிட்டு பருப்பை ஒரு தடவை வாஷ் பண்ணி வச்சுருங்க. இப்போ வாஷ் பண்ணியாச்சு. திரும்பவும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். தண்ணி சேர்த்துட்டு அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாங்க. ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளார பருப்பு நல்லா வெந்து வந்துடும். இடையில ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ திரும்பவும் நம்ம ஒரு 3 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு சூப்பராக வெந்து வந்திருக்குங்க. பருப்பு ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது. பருப்பு மலர்ந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடு நம்ம பேன் வச்சுக்கலாங்க. பேன் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காயை அதில் சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் நம்ம எப்பயுமே சமைக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் வச்சாலும் கூட்டு செஞ்சாலும் இந்த மாதிரி பேனில் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் சமைச்சிங்கன்னா நீர்த்து போகாமல் இருக்கும். பூசணிக்காய் வந்து தண்ணி சத்து அதிகமாக இருக்கும். அதனால நம்ம அது சமைக்கும் போது நம்ம என்ன சமையல் செஞ்சாலும் அதை நீர்த்து போன மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா சமைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். 5 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வதக்கி வச்சுருக்கிற பூசணிக்காய் இது கூட ஆட் பண்ணிடலாங்க. பூசணிக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம பூசணிக்காயில் அல்வாலாம் செய்யலாம், சாம்பார் செய்வோம். இந்த மாதிரி கூட்டு செஞ்சிங்கனாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அடிக்கடி பூசணிக்காய் சமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது. இப்போ 5 நிமிஷம் போல் வதக்கிட்டு நம்ம இது கூட 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். தண்ணி ரொம்ப தேவைப்படாது. இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். 2 விசில் வந்தால் போதும். 2 விசில் வந்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் சிம்மில் போட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். 5 நிமிஷம் சிம்முக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பூசணிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த தாளித்த பூசணிக்காவை நம்ம வேக வச்ச பருப்பு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிடுங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். இந்த மாதிரி பருப்பு காயெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக துருவன தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான பூசணிக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.